தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல் என்பது 1983களுக்கு பிறகுதான் நடக்குது. என்ன 83ல அப்படின்னா, இலங்கையில தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான அந்த மோதல், கருப்பு ஜூலை என்று சொல்லக்கூடிய அந்த மோதலினுடைய தொடர்ச்சியாகத்தான் கடல்ல போராளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய தமிழக மீனவர்களை அழித்தொழிக்கணுங்கிற நடவடிக்கைக்கு இலங்கை கடற்படை வருது. அப்பதான் முதலாக தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கி சூடு நடக்குது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், சிறைப்பிடித்தல், துப்பாக்கி சூடு, கைது செய்வது, படகுகள் பறிமுதல் செய்வது எல்லாம் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல 2014க்கு முன்பு வரைக்கும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த வரைக்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய படகுகள் திரும்ப கிடைச்சிரும். மீனவர்களும் திரும்ப கைது செய்யப்பட்டவர்களும் விடுதலை செய்யப்படுவாங்க. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் விடுதலையாகி வர்றாங்க. படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் அரசுடைமையாக்கப்படுது. இந்த நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி 2012ல தொடங்கப்பட்டது. தொடங்கியதிலிருந்து தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களுடைய இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் துப்பாக்கி சூடு பட்டு 2 பேர் காயமடைஞ்சு ராமேஸ்வரம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப உடனடியாக ராமேஸ்வரத்துக்கு வந்து மருத்துவமனையில அவங்கள சந்தித்து பார்த்து ஆறுதல் சொன்னாரு. அதுபோல பிரிட்சோ என்ற மீனவர் இலங்கை கடற்படையால துப்பாக்கி சூடால கொல்லப்பட்டு அவருடைய உடலை வாங்காம உறவினர்களும் மீனவர்களும் 10 நாட்களுக்கு மேலாக அங்க போராட்டம் பண்ணாங்க. அந்த 10 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்துல தலைவர் வேல்முருகன் தங்கச்சி மடத்துக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களை சந்திச்சு அந்த போராட்ட களத்துல நின்று அவர்களுக்கான ஆறுதல் சொன்னார். அதே போல ஒரு 5 மீனவர்கள் மீன்பிடிக்க ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு போனவங்க போதைப் பொருள் கடத்தியதா அவர்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு இலங்கை அரசு மரண தண்டனை அறிவிச்சிட்டாங்க. மரண தண்டனை அறிவிச்சதற்கு பிறகு தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் முழுவதும் பயங்கரமான ஒரு போராட்டம், பேருந்துகளுக்கு தீ வைப்பு, ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து எடுத்தது, பல்வேறு நிறைய பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த போராட்டங்களை மீனவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு 6 பேர் ராமநாதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப தலைவர் வேல்முருகன் தங்கச்சி மடத்துக்கு அந்த மீனவ குடும்பத்தை சந்திச்சு அந்த மீனவர்களுக்கு ஆறுதலா அவங்களுக்கு சில பண உதவிகளை செஞ்சு என்றைக்கும் உங்களுக்கு நான் துணையா இருப்பேன்னு சொன்னாரு. அதே போல பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. ஒக்கி புயல்ல பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் பல நாட்களாக மீனவர்கள் கரை சேரவில்லை. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க போன மீனவர்களுக்கு புயலினுடைய தகவல் தெரியாம கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா என்பது தெரியாத ஒரு நிலையில ஒன்றிய அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஹெலிகாப்டரை விட்டு அந்த மீனவர்கள் கடல்ல எங்க தத்தளிக்கிறாங்க, படகு எங்க மூழ்கி இருக்குன்னு தேடல. கேட்டா அன்றைக்கு அமைச்சர் சொன்னாங்க, 6 மணிக்கு மேல ஹெலிகாப்டர் பறக்க முடியாது, பார்வை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை கண்டிச்சு தலைவர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில கன்னியாகுமரியில போய் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. போராட்டங்களை நின்றுகிட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் அதையெல்லாம் கண்டிச்சு எங்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு தத்தளித்த போது ஒன்றிய அரசினுடைய ஹெலிகாப்டர் உங்களுக்கு மீனவர்களை காப்பாற்றுவதற்கு வரல. ஆனா அந்த நடிகர் விஜய்க்கு எப்பனாலும் விமானத்துல போகலான்னு ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் மீனவர்களுடைய நலனுக்காக ஒன்றிய அரசை எதிர்த்து, இலங்கை அரசை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்ட களத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி நிக்குது. மீனவர்களுக்கு உறுதுணையாக தலைவர் வேல்முருகனும் இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுத்து போராட்டம் பண்ணி சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறார். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.